இந்த வருடத்திலிருந்து நம்ம 2024 வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபிச்சாங்க, எப்படி ஆராதனை மூலமாக வெற்றி பெற்றாங்கிறத நம்ம இந்த வருடம் தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜெபம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் கண்டிப்பாக தேவை. ஜெபம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம ஆண்டவரோடு உறவை இணைக்க ஒரு பாலம் ஜெபமாக இருக்குது. நம்ம ஆண்டவரோடு பேச, ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு இறை அனுபவம், கலந்துரையாடல் தான் ஜெபம். நம்ம மனதில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஆண்டவரோடு அவருடைய தேவ சமூகத்தில் நம்ம அவற்றையெல்லாம் சொல்லும்போது அவர் வார்த்தைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அவர் குரலை நம்ம கேட்கும்போது தான் நம்ம அந்த ஜெபத்திற்கு முழுமையான ஒரு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபம் ஆண்டவரோடு நம்மளை நெருங்கி வர உதவுகிறது. ஜெபத்தினால் மூலம் நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரான்னு பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. திருப்பாடல் 65:2 மண்டாட்டை கேட்கிறவரே மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பவராக இருக்கிறார். 2 குறிப்பேடு 7:14 பின்பகுதியில் வானகத்திலிருந்து அவர்களது மண்டாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறாரு, அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா 2 குறிப்பேடு 7:14 முன்பகுதியில் எனது பேரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுட்டு தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மண்டாடி என் திருமுகத்தை நாடணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறார். அவரை போற்றணும், அவரை துதிக்கணும், நம்ம பாவத்துக்காக மனம் வருந்தணும், அவருடைய திருமுகத்தை நம்ம நாடணும். இதுதான் ஜெபம். 1 யோவான் 5:14 நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நம்மளுடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறார். இரண்டாவதாக ஆராதனை என்றால் சொல்லும்போது, ஆராதனை என்பது நம்ம தேவனை துதித்தல், அவரை மகிமைப்படுத்துறது தான் ஆராதனை. அவரை எப்படி நம்ம மகிமைப்படுத்த முடியும்? அவர் செய்த நன்மைகள், அவர் இந்த உலகத்தை எப்படி படைச்சார், நமக்கு என்னெல்லாம் செய்கிறார், எப்போதெல்லாம் நம்மளோடு இருந்து நம்ம பாதுகாத்தாருங்கிறதோ, நம்ம பாடலாகவோ துதியாகவோ நம்ம அவருக்கு ஏறெடுக்கிறது தான் ஆராதனை. ஆண்டவர் பாலைவனத்தில் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என் மக்களை போய் எகிப்தில் அடிமையாக இருக்கிற என் இஸ்ரேல் மக்களை கானான் தேசத்துக்கு நீ அழைத்து வரணும். அழைச்சிட்டு வரும்போது அங்கே போய் பார்வோன்ட்ட நீ என்ன சொல்லணும்னா, என் மக்களை ஆராதிக்க அனுப்பிவிடுமாறு அவனிடம் சொல் என்று விடுதலை பண்ண 4:23 ஆண்டவர் மோசையை அனுப்பிவிடுறாரு. அதே போல் நம்ம மோசை அந்த மக்களை ஆராதிக்கிறதுக்காக பார்வோன்ட்ட போய் கேட்டு அவங்கள வழி நடத்திட்டு வரது நமக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய ஆராதனையில் ஆண்டவர் ரொம்ப பிரியப்பட, நம்ம ஆராதிக்கும் போது தான் நிறைய விடுதலைகள் பெற முடியும், ஆசீர்வாதத்தையும் பெற்ற முடியுது. நம்ம இப்போ ஒரு கட்டப்பட்ட நிலையிலோ, நம்ம ஒரு மனதில் அமைதியில் ஒரே போராட்டமான வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம துதித்து அவரை ஆராதித்து பாடும்போது நமக்கு அந்த அமைதி, ஒரு அமைதி சமாதானம் நம்ம இதயத்தில் கிடைக்குது. நம்ம ஆண்டவர் எப்படி நம்ம ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. யோவான் 4:24 கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபட வேண்டும் என்று இயேசு சொன்னார். இது எங்க சொல்றாருன்னா சமாரியா பெண்ணிடம் சொல்றாரு. ஏன்னா அவர் ஆண்டவருக்கு உருவம் கிடையாது. அவர் எப்படி இருப்பாருங்கிறத நம்ம உண்மை இயல்புக்கு ஏற்ப நம்ம ஆவியிலும் உண்மையில தான் தொழ முடியும். ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார். அப்போ அவர் நம்ம பிரசனத்துல தான் நம்ம உணர முடியுமே தவிர நம்ம பார்க்கும்போது அவரால் உணர முடியாது. அதை ஆண்டவர் இப்படிதான் வழிபண்ணு இயேசு சமாரியா பெண்ணிட்ட சொல்றாங்க. எசையா 43:21 நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார். எதுக்காக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார்னா, அவர் உருவாக்கிய மக்கள் அவர் புகழை எடுத்துரைக்கணும், அவரை பாடணும், வாழ்த்தணும், போற்றணும். இதுதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமும். அதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. திருப்பாடல் 96:9 தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். நம்மளுடைய தூய பரிசுத்த உள்ளத்தோடு நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவரை வழிபடுங்கிறது ஆராதனை தான். திருப்பாடல் 97:12 பின்பகுதியில் அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். அவர் தூய்மை, அவர் எப்படி இருக்கிறார், அவர் பரிசுத்தமானார். அவர் மாறிக்கொண்டிருக்க நிழல் கிடையாது. அவர் எப்போதுமே மாறுவார். மனிதர் மாறிக்கிட்டே இருப்பாங்க, பரிசுத்தம் இல்லாமல் கீழே கூட விழுந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, எப்போதும் தூய்மை. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதும் தூய்மை தான். அப்போ அவரை நம்ம தூய்மையோடு, அவருடைய தூய்மை, அவர் எப்படிப்பட்டவர், அவர் பொய் சொல்ல மனுப்புத்திரர் அல்ல. அப்படிப்பட்ட அவருடைய வல்லமை நம்ம என்ன சொல்லணும், ஒவ்வொரு நாளும் எடுத்து அவரை புகழன்னு சொல்றாரு. ரோமையர் 12:1 பவுலடிகளார் சொல்றாரு, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு, உள்ளார்ந்த ஆராதனை. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளே முழுமையாக ஒரு தூய்மையான பலியை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். அது எப்போ முடியும்னா ஆவியில தான் முடியும்.
நம்ம ஆராதிக்கும் போது தான் விடுதலையும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்னன்னா அவருடைய கிருபை இரக்கம். நம்ம நிறைய ஆசீர்வாதமே இல்லாமல் இருப்போம். நம்ம கடவுளை ஆராதித்து போற்றி அவருடைய சமூகத்தில் இருந்து நம்ம ஜெபிக்கும் போது அவர் அந்த கிருபையை ஒவ்வொரு நாள் நம்ம கொடுக்குறாரு. நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்கோம். நம்ம ஆராதிக்கும் போது நிறைய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுது. நம்ம வீட்டுக்கு போகும்போதும் நிறைய போராட்டங்கள் நெருக்கடிலாம் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஆராதிச்சுட்டு போவோம், ஆனால் ஒரு ஃப்ரீனஸோட போவோம். அங்கே ஒரு விடுதலை இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதுதான் ஆராதனை. அப்போ நம்ம எப்போதுமே கடவுளோட ஆராதித்து ஜெபிக்கும் போது தான் நமக்கு ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நம்ம குடும்பத்தில் இருக்கும். இல்லைன்னா நம்ம ஜெபம் எதுவுமே ஆராதனை எதுவுமே இல்லாதப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரே போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள் இதுதான் இருக்கும். அப்போ நம்ம விவிலியத்தில் வந்து ஒரு பரிசுத்தவனை பற்றி நம்ம பார்க்கலாம். அவர் வந்து யோசாபாத் அரசர். அவருக்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, பயங்கரமான நெருக்கடி. அவர் அப்போ வந்து என்ன செய்யணும் தெரியல. இப்போ வந்து அந்த நெருக்கடினா, இப்போ ஒரு நாட்டு அரசர் வரும்போது, இப்போ நம்ம இஸ்ரேல் கமாஸ் பகுதியில் போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரே ஒரு நாடு தான் எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ போராட்டங்கள், பாடுகள், வேதனை. ஆனால் இந்த அரசருக்கு 3 நாட்டு அரசர்கள் மக்களோட வந்து என்ன பண்ணுறாங்க, போருக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, 2 குறிப்பேடு 20ல் 1-30 வரை இந்த கதை இருக்குது. அப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் உடனே வந்து பலவீனம் அடைகிறார். ஏன்னா அதை கேட்ட உடனே இந்த 3 நாட்டினரும் என்ன பண்ணுறாங்க, ஏன்கோதிங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் வந்து பாளையம் இறங்கியிருக்காங்க, சுற்றி வளைச்சி இருக்கிறாங்க. அப்போ யோசாபாத் அரசனா அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க, இப்படி வந்து உங்களுக்கு எதிராக ஒரு 3 நாட்டினர் வந்து இருக்காங்கன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரே பயம். அந்த நேரத்தில் அச்சம், ஒரு பயம் வந்தோன்னு என்ன ஆகும், நடுக்கம் வந்து ஆயிரும். ஒரு அரசன் வந்து நல்லா போல்டாக வலிமையாக இருந்தால் தான் போர் செய்ய முடியும். ஆனால் இவர் பலவீனம் அடைஞ்சார். பலவீனத்தோடு போய் அந்த மக்களை வழி நடத்த முடியுமா, போர் பண்ண முடியுமா? அவர் வேணால் மற்ற நாட்டு அரசர்கள்ட்ட உதவி கேட்கலாம், ஆனால் அது கூட நினைக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ஆண்டவர்கிட்ட நான் போகணும், அவரை நாடணும், அவர்கிட்ட போய் என்னுடைய மண்டாட்டு எனக்கு உதவி கேட்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மக்கள்கிட்டலாம் ஒருமித்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் நோன்பு இருந்து நம்ம எல்லாரும் ஜெபிப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே வந்து ஜெபிக்க ஆரம்பிக்காங்க. ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க, எங்கள் மூதாதையின் கடவுளாகி ஆண்டவரே என்று ஜெபம் செய்ய தொடங்குறாங்க. நம்மளும் ஜெபிப்போம், யாக்கோபின் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே, அப்படி ஆபிரகாம் நம்ம மூதாதையின் கடவுள்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி தான் இவங்களும் தொடங்குறாங்க. 2 குறிப்பேடு 20:12 எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீதி வழங்க மாட்டீரோ, எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன, நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினார். அவருக்கு வலிமையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. வலிமை இல்லை, அதனால என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, உங்களை மட்டும்தான் என்னுடைய கண்கள் பார்த்துட்டு இருக்கு, நீங்க தான் நீதி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ஜெபத்துல தான் தரித்திருந்தாங்க. அந்த யூதா நாட்டு மக்கள் எல்லாருமே ஜெபத்துல தான் இருந்தாங்க. ஆனால் அந்த எதிர்த்து வந்த நாட்டினர் வந்து யாருன்னா அம்மோனியர், மோபாவியர், மெயோனியர். இவங்க அந்த அம்மோனியர், மோபாவியர்னா யாருன்னா இஸ்ரேல் மக்களுக்கு யாருக்குன்னு பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து எகிப்திலேருந்து கானான் தேசத்துக்கு நடத்திட்டு வரும்போது அவங்க வழி மறைச்சாங்க. பாலாக்குங்கிற அரசன், மோபாப் அரசன் என்ன பண்ணுவான், சபிக்கிறதுக்கும் அந்த மக்களை அந்த வழியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மறைக்கிறான். அதுக்கு தான் அவங்க இந்த இடத்துல அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீதி வழங்க மாட்டீரோ, அந்த மக்களுக்கு நீங்கள் நீதி வழங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசாபாத் அரசர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அந்த நிமிடமே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் ஆண்டவர். 20:14 அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது. வல்லமையா ஆண்டவருடைய ஆவி வந்து அந்த யகாசியல் மேல் இறங்கி வந்துச்சு. வந்த உடனே அவர் வந்து பேச தொடங்குறாரு. அதுல 20:15 யகாசியல் மக்களை நோக்கி, யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசாபாத்து, கவனமாய் கேளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே, இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலைக்குலையும் வேண்டாம், இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. இந்த போர் வந்து கடவுளுடையது, அவங்களுடைய கிடையாது. ஏன்னா இவங்க வந்து கடவுளுடைய பிள்ளைகளை தான் எதிர்த்து எப்போதுமே வருவாங்க. இந்த 3 நாட்டினர் வந்து இந்த அம்மோனியர், மோவாபியர் வந்து ஒரு அருவருப்பான சந்ததியினர். இவங்க வந்து எப்போதுமே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தான் வருவாங்க. அப்போ இந்த போர் வந்து யாருடைய போரா இருக்கும், ஆண்டவருடைய போர். அப்போ இதுக்கு ஆலோசனை மட்டும் கொடுக்குறாரு. அந்த ஜெபத்தில் அவங்க இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணணும்னு ஆலோசனை கொடுக்குறாரு. ஆண்டவரின் ஆலோசனை 20:16 நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள். 20:17 அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும், யூதாவே எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள், எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள், நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார். அப்போ நீங்க வந்து அணிவகுத்து போய் நின்னா போதும், போர்லாம் தொடுக்க வேண்டாம், ஆண்டவர் உங்க கூட தான் இருப்பார்னு சொல்லிட்டு அமைதியாக இறங்குன்னு சொல்லிட்டு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனைப்படி இவங்க என்ன பண்றாங்க, உடனே எல்லாரும் அவங்க வந்து ஆயத்தமாயிட்டு கடவுளை வந்து கீழே தலை குனிந்து வணங்கி என்ன பண்றாங்க, எல்லாரும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து வாழ்த்துறாங்க. வாழ்த்தி முடிச்சு அதுக்கப்புறம் அதுல இருக்க கோகாயர் கூட்டத்தை சேர்ந்த லேவியர்களும் என்ன பண்றாங்க, உயரத்த துணில ஆண்டவரை பாடி துதித்து எல்லாரும் மகிழ்றாங்க. 20:21 பின்பகுதி அந்த இடத்துல வந்து ஒரு
பாடகர் குழுவை நம்ம நியமித்து ஆராதனை எடுக்கலாம். ஆராதனை எடுத்தால் அந்த இடத்துல இப்போ ஆராதிக்கும் போது தான் சத்துருக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வெட்டப்பட்டு கீழே விழுவாங்க. அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், ஆராதனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு அந்த ஆராதனை குழுவெல்லாம் நியமித்து அவங்களுக்கு விழா சீருடையெல்லாம் பூண்டு 2021 பின்பகுதியில் ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது என்று அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கிட்டே இருந்தாங்க. திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவங்க பாட அந்த 3 நாட்டினர்களும் என்ன பண்ணுறாங்க, ஒருவருக்கு அவங்களே பகையாகிட்டாங்க. முதல்ல என்ன பண்றாங்க, அவங்க வந்து உறவினர் சொந்த மாதிரி இருந்தவங்க. அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் அங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டாரு. குழப்பத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ள எதிரியா மாறி என்ன பண்றாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெட்டப்பட்டு அந்த இடத்துல அவங்களே என்ன பண்றாங்க, இறந்து போயிட்டாங்க. பகைவரை இப்படியாவது ஆண்டவர் என்ன பண்றாரு, முறியடிச்சார். இதுக்கு ஆண்டவர் வந்து கத்தியும் ரத்தமோ எதுவும் கொண்டு போல, இந்த மக்களும் போர்க்கருவி எதுவும் எடுத்துட்டு போல, ஒன்லி அவரை வந்து பாட்டு பாடி துதித்ததுனால இந்த அற்புதம் வந்து நடந்தது. அதுக்கு பிறகு அங்கே வந்து அந்த உடைமைகள் எல்லாம் போய் பார்க்குறாங்க. எல்லாரும் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு யூதா மக்கள் அங்கே உள்ள அரசர்கள் எல்லாரும் அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 நாளாக அவங்க வச்சுருந்த அந்த உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போய் 4ஆவது நாள் ஆண்டவருக்கு நன்றி ஆராதனை எடுக்கிறாங்க. பெரேகா பள்ளத்தாக்கில் நன்றி, பெரேகான்னா புகழ்ச்சி பள்ளத்தாக்கு, அங்கே வந்து அவரை நன்றி பாராட்டி ஆராதனை எடுத்து அவங்க என்ன பண்ண மகிழ்ச்சியோடு ஆண்டவரின் இல்லம் எருசலேமுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தம்புரு சுரமண்டலம் எக்காலம் இசைத்து எருசலேமுக்கு வந்து ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தனர். ஆண்டவர் செய்த இச்செயல்களை கேட்டு எல்லா நாட்டு அரசர்களும் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டனர். இந்த செயலை கேட்ட உடனே எல்லா நாட்டு அரசர்களுக்கும் என்ன வந்துட்டு, இந்த மக்கள் மேலே இந்த அரசர் மேலே பயம் வந்துடுச்சு. அப்போ நம்ம ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது, நம்மளோடு அவர் இருக்காரு, நமக்கு எப்போதும் வெற்றி கொடுக்குறாருங்கும்போது நம்மளை எதிர்த்து வர சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. நம்ம அப்படிதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருப்பாரு. நமக்கு எதிராக எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் ஆண்டவர் கூட நம்ம இருக்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் முறியடித்து நம்மளே வந்து விடுவிப்பார். அதற்கு நம்ம வந்து ஆராதிக்கணும். இப்படி எப்படி அந்த யோசாபாத் அரசர் வந்து அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் மற்ற மனிதர்களை தேடாமல் ஆண்டவரோடு இணைந்து, அந்த வலிமை கூட கிடையாது, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய உதவி கேட்காரு, அவருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி அவர் ஆராதித்து அதனால் அவருக்கு ஒரு அற்புதம் வெற்றி கிடைச்சது, விடுதலை. அப்போ வந்து ஆராதிக்கிறவங்களுக்கு என்னென்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆராதனையில் மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயங்களும் அற்புதம் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருக்கு துதி எடுக்கிறது. இப்போ கஷ்டமான சூழ்நிலை ஜெபிக்கவே முடியாது, அந்த சூழ்நிலை கூட நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசுகிறார். அப்போ நம்ம போகக்கூடிய இடம் எதுவாக இருக்குன்னா ஆண்டோடைய சமூகம். ஏன்னா நம்ம ஆராதிக்கும் போது, இங்கே நம்ம ஆராதிக்கும் போது சரி, எப்போ ஆராதிக்கும் போது நம்மளுடைய தூதர்களும் ஆண்டோடைய சமூகமும் நமக்காக இறங்கி வருது. அதை நம்ம ஜெபிக்கும் போதுனா ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை உற்று கேட்குறாரு. உற்று கேட்டு அதன் காலத்தில் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக நடக்கும்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம். நம்ம நெருக்கடி நிறைய வரும், ஒவ்வொரு நாளும் நமக்கு நெருக்கடி வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணால் ஜெபிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பதில் கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய பதிலை நம்ம வந்து பார்க்க முடியும். திருப்பாடல் 95:1 வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அதில் 2 நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஆமீன். இப்படியாக நம்மளும் நமக்கு கொடுத்த வெற்றி நினைத்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வாழ்த்தி அவரை பற்றி மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழணும்.